இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரீசெண்ட் டைம்ல ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. நமக்கு எமர்ஜென்சியா 20 போர் விமானத்துல இருந்து 40 ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் வேணும். அதுவும் பர்டிகுலரா நம்ம வெளிநாட்டுல இருந்து வாங்கணும். அதுவும் பர்டிகுலரா AMCA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தை தாண்டி ரஷ்யாவினுடைய Su-57 ஆகட்டும் அல்லது யூஎஸ்னுடைய F-35 ஆகட்டும், ரெண்டுல எமர்ஜென்சியா ஒன்று வாங்கி ஆகணும். அப்படி இந்தியா எதை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இல்ல F-35 பெருசா இல்ல Su-57 பெருசா, எது காசு வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும்? இந்தியா இந்த மாதிரி ஒரு திடீர் முடிவுக்கு முக்கியமான காரணம் என்ன? இது எல்லாத்தையுமே டீடைலா இந்த பதிவில் பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட் வேலா விசா சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா ரீசெண்ட் டைம்ல இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் 20ல இருந்து 40 ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் வேணும், அது வெளிநாட்டுல இருந்து வாங்கணும், உடனடியா நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுறாங்க. சரியா சொல்லணும்னா 1ல இருந்து 2 ஸ்குவாட்ரன் நமக்கு தேவைப்படுது. ஆக்சுவலா ஒரு ஸ்குவாட்ரன்ங்கிறது 18 போர் விமானம் இருக்கணும், கூடிய 2 ட்ரைனர் ஏர்கிராஃப்ட் இருந்துச்சுன்னா 20 இருந்துச்சுன்னா அதனுடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி நமக்கு மினிமம் 42 வேணும். அதாவது ஒரே டைம்ல சைனாவையும் அடிக்கணும், பாகிஸ்தானையும் அடிக்கணும்னா இவ்வளவு இருந்துச்சுன்னா நம்மளால ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் கரண்ட் சுச்சுவேஷன்ல 31 மட்டும்தான் இருக்கு. இன்னும் சரியா சொல்ல போனா இது 2025 எண்டு வரைக்கும் இதே நீடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. அதுக்கும் மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஆக்சுவலா இந்தியா 1960ல இருந்து MiG-21 அப்படிங்கிற ஒரு முக்கியமான போர் விமானத்தை பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆக்சுவலா இது செகண்ட் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட், ரொம்ப பழைய காலத்து மாடலா இருக்க காரணத்தினால அதனுடைய லைஃப் கிட்டத்தட்ட முடிய போகுது. சரியா சொல்ல போனா செப்டம்பர் 2025 போது டோட்டலா முடிய போகுது. இன்னும் 2 ஸ்குவாட்ரன் மட்டும்தான் இப்போ அவைலபிள் வச்சிருக்காங்க. சரியா சொல்லணும்னா 40ல இருந்து 60 ஏர்கிராஃப்ட் மட்டும்தான் இப்போ அவைலபிள் இருக்கு. இது எல்லாமே முடிய போகுது. அப்படின்னா நம்முடைய நாட்டினுடைய பலம் அப்படிங்கிறது இன்னும் குறைய ஆரம்பிக்கும். 29 அப்படிங்கிற ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிடும். ஆக்சுவலா இந்தியாவினுடைய வருங்காலத்து ப்ராஜெக்ட் AMCA ஆகட்டும், தேஜஸ் MK1 ஆகட்டும், தேஜஸ் MK2 ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்கள் இருந்தாலும் அது உடனடியாக வராது. அதனால இந்தியா நம்ம வெளிநாட்டில இருந்து எமர்ஜென்சியா ஒரு போர் விமானத்தை ஒரு 20ல இருந்து 40 வாங்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் ஒரு முக்கியமான காரணம் கிடையாது. அதுக்கு இன்னொரு முக்கியமான பிரச்சனைனா சைனா மற்றும் பாகிஸ்தான் தான். ஏன்னா சைனா ஆல்ரெடி 5ஆம் தலைமுறை போர் விமானம் J-20, J-35. ஆக்சுவலா J-20 கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட போர் விமானங்கள் வச்சிருக்காங்க. அதை தாண்டி J-35 கிட்டத்தட்ட 10 போர் விமானங்களுக்கு மேல வச்சிருக்காங்க. அதனால இவங்க இதை வச்சுக்கிட்டு இந்தியாவை ஈஸியா அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. இது மட்டும் பிரச்சனை கிடையாது. இப்போ சைனா 6ஆம் தலைமுறை போர் விமானத்தை J-20B++ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான போர் விமானத்தை உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் பிரச்சனை கிடையாது. ஆல்ரெடி சைனாவும் பாகிஸ்தானும் நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அதனால பாகிஸ்தான் சைனாட்ட இருந்து J-35 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை வாங்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி நடந்துட்டு இருக்கு. சரியா சொல்லணும்னா 40 போர் விமானங்கள் வாங்குறதுக்கான ஒரு மிகப்பெரிய முயற்சி நடந்துட்டு இருக்கு. ஆனா இஸ்லாமாபாத்ல என்ன சொல்றாங்க, நாங்க அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்க கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. எந்த சமயத்துல வேணாலும் அவங்களுக்கு 5ஆம் தலைமுறை போர் விமானம் வந்துருச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாகும். ஏன்னா நம்ம கிட்ட ரஃபேல் மாதிரி ரொம்ப ஹையஸ்ட் மாடல்லாம் அதுதான் இருக்கு. அதை தாண்டி நம்ம கிட்ட பெரிய லெவல்ல வேற எதுவும் கிடையாது. அதுவும் பர்டிகுலரா 5ஆம் தலைமுறை போர் விமானம் மாதிரி இந்தியா இவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கு. இதை சமாளிக்கணும்னா நமக்கு 5ஆம் தலைமுறை போர் விமானம் உடனடியாக தேவைப்படுது. சொல்ல நம்ம கிட்ட இருக்க AMCA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அட்வான்ஸ் மீடியம் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட், இந்த போர் விமானம் உடனடியா ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. சரியா சொல்லணும்னா 2035 வரைக்கும் ஆகும். கிட்டத்தட்ட 8 வருஷத்தை இந்தியாவை பாதுகாக்கணும் அப்படின்னா அது முக்கியமா முடியாத காரியம். அதனாலதான் இந்தியா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆக்சுவலா இந்தியாட்ட 2 ஆப்ஷன் இருக்கு. ஆல்ரெடி 5ஆம் தலைமுறை போர் விமானம் நமக்கு ரஷ்யாவும் கொடுக்க தயாரா இருக்காங்க, இன்னொரு சைடு யூஎஸும் கொடுக்க தயாரா இருக்காங்க. அதுவும் சரியா சொல்லணும்னா ரஷ்யாவினுடைய Su-57 ஆகட்டும், யூஎஸ்னுடைய F-35 ஆகட்டும், இந்த 2 போர் விமானமே இந்தியாவுக்கு ஆஃபர் கொடுக்க தயாரா இருக்காங்க. அதுவும் சுருக்கமா சொல்ல போனா ரஷ்யாவினுடைய 5ஆம் தலைமுறை போர் விமானம் எல்லாம் நமக்கு டெக்னாலஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, சோர்ஸ் கோட் சொல்லி கொடுத்துருவாங்க, இந்தியாவிலேயே மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கலாம். இவ்வளவு பெரிய ஆஃபரை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த ரஷ்யாவினுடைய Su-57 போர் விமானம் உலகத்துல எல்லா நாடுமே யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது, ரஷ்யாவை தவிர. சரியா சொல்லணும்னா இப்போதைக்கு ஒரு 20 போர் விமானங்கள் மட்டும்தான் ரெடியா இருக்கு. அதை உக்ரைன் போர்ல மட்டும்தான் பயன்படுத்தி இருக்காங்க. சொல்ல இங்க இந்த உக்ரைன் போர்ல எல்லா சுச்சுவேஷன்லயும் இதை யூஸ் பண்ண கிடையாது, ஒரு சில சுச்சுவேஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இது வரைக்கும் அது ஒரு ட்ரையல் மாடல் மாதிரி தான் இருக்கு. இதை இந்தியாவுக்கு கொடுக்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க.
ஆக்சுவலா இந்தியாவினுடைய பிரச்சனை என்னன்னா இந்த Su-57 தான் ஒரு காலத்துல இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா இருந்துச்சு. சரியா சொல்லணும்னா இந்தியா வந்து 2007லயே இந்த Su-57ம் அதே மாதிரி இந்தியாவினுடைய DRDO பிளஸ் ரஷ்யாவினுடைய சுகாய் ரெண்டு பேருடைய கூட்டு முயற்சிகள் தயாரிக்கிறதுக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்தாங்க. ஆக்சுவலா அதற்காக கிட்டத்தட்ட 11 வருஷம் காத்திருந்தாங்க. ஆனா கடைசியில நமக்கு சிக்கல் காரணமா அப்படியே டோட்டலா டிராப் ஆயிட்டு நம்ம வெளியே வந்தோம். அதன் பிறகு AMCA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்ம சொந்தமா வந்து 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை வேற எந்த நாட்டினுடைய தலையீடு இல்லாம உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணத்துக்கு வந்தோம். ஆக்சுவலா இப்போ இந்தியா வந்து இந்த நிலைமைக்கு இருக்கிற காரணம் அப்படின்னா அது ரஷ்யான்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்தியா வந்து 2007 இருந்து 2018 வரைக்கும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரியா சொல்லணும்னா ஒரு 127 போர் விமானத்தை 2 பேரும் சேர்ந்து தயாரிச்சிடலாம். இந்தியா வந்து அதை வச்சுக்கிட்டே நம்ம வந்து 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சி இருந்துச்சு. பட் அந்த 127 போர் விமானங்கள் நம்ம நினைச்ச ரேட்டுக்கு இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. அதாவது இந்த 127 போர் விமானமும் நம்ம வாங்கினா $6.7 பில்லியன் டோட்டலா முடிச்சுக்கலாம், எல்லாத்தையுமே வந்து நாங்க தயாரிச்சு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஸ்டார்டிங்லயே பேசிக்கிட்டாங்க. ஆக்சுவலா இந்தியாவை வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க, டிசைனும் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல என்ன பிரச்சனையாச்சுன்னா இந்தியா வந்து அவங்க சொல்ற ரேட்டுக்கு நமக்கு கட்டுப்படி ஆகல. அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனை. அவங்க என்ன சொல்றாங்க, 4 புரோட்டோடைப் ரெடி பண்ணிடுறோம், டிசைன் ரெடி பண்ணி கொடுக்குறோம், இதுக்கு வந்து நீங்க எங்க கிட்ட $40 பில்லியன் வந்து எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு கேட்கறாங்க. பட் இந்தியா வந்து சொன்னது என்னன்னா, நீங்க நினைக்கிற அளவுக்கு இது ரொம்ப காசு ஜாஸ்தியா இருக்கு, இது நாங்க ஏத்துக்கவே மாட்டோம், எங்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய சிக்கலா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. அந்த இடத்துலயே வந்து இந்தியாவுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சது அந்த Su-57 தயாரிக்கிறது. அது மட்டும் பிரச்சனை கிடையாது. இந்தியாவும் ரஷ்யாவும் கூட்டு முயற்சிகள் தயாரிக்கிறாங்கன்னா கம்பல்சரி வந்து நமக்கு சோர்ஸ் கோட் வந்து சொல்லி கொடுக்கணும். அதை தாண்டி இதுல எந்த மாதிரி டிசைன் டெக்னிக்கலா இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு கத்து கொடுக்கணும். ஆனா அப்பவே வந்து ரஷ்யா வந்து இது டோட்டலா வந்து நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க. இது வந்து HAL அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனக்கும் DRDO 2 பேருக்குமே ஒரு மிகப்பெரிய சிக்கலை கொண்டு வந்துச்சு. ஆக்சுவலா இந்தியா வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இது நமக்கு சரிப்பட்டு வராதா அப்படின்னு சொல்லி அப்பவே நினைக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் பிரச்சனை கிடையாது. இன்னொரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா இதுல 5th ஜெனரேஷன் அப்படின்னா என்னன்னா நம்ம ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது பெரிய லெவலில் இருக்கணும், சென்சார்லாம் நல்லா ஒர்க் ஆகணும். அந்த மாதிரி ஒரு ரீசன் தான் 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட்னு சொல்லுவோம். ஆனா இந்த Su-57 வந்து இந்தியா எதிர்பார்க்குற அளவுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய லெவலில் கிடையாது. அதனால இந்தியா வந்து இது நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு முக்கியமான ரீசனும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா இது மட்டும் பிரச்சனை கிடையாது. இன்னொரு முக்கியமான பிரச்சனைனா இது வந்து இந்த Su-57 அப்படிங்கிறது நம்ம தயாரிக்க போற எல்லா புரோட்டோடைப்புமே எந்த மாடல்ல வந்து நம்ம மெட்டீரியல் யூஸ் பண்றோமோ எல்லா டெக்னிக்கும் அதை பேஸ் பண்ணி தானே நம்ம தயாரிக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, வேற ஏதோ பழைய மெட்டீரியல் யூஸ் பண்ணி அதை வச்சு புரோட்டோடைப் ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரிஜினலையே ரெடி பண்ணாங்க. இது எல்லாமே வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய மனஸ்தாபம் வந்துச்சு. அதெல்லாமே பார்த்துக்கிட்டு நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி உடனடியா வெளியே ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா இது மட்டும் தான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ இந்த Su-57 இந்தியா வந்து வாங்குறதுக்கு மிகப்பெரிய ஒரு யோசனை இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அதனுடைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தா ரஷ்யாவுக்கு சைனால இருந்து தான் வருது. அது சுருக்கமா சொல்ல போனா ஏவியோனிக் சிஸ்டம் ஆகட்டும், எலக்ட்ரானிக்ஸ் ஆகட்டும், சிப்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே வந்து வெளிநாட்டுல இருந்து, அது சுருக்கமா சொல்ல போனா சைனால இருந்து தான் வருது. அப்படி இருந்தப்போ நம்ம வந்து சண்டை போட போனா 2 பேரும் எப்படி இருக்கும், அவனுடைய பொருளே வந்து வாங்கிட்டு அவனையே போய் சண்டை போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலைமை Su-57 வந்துருமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அச்சம் இந்தியாவினுடைய ஒரு சைடு வந்து பார்க்கப்படுது. இவ்வளவு விஷயம் பேசினாலும் இன்னொரு சைடு அமெரிக்காவினுடைய F-35 வந்து ரொம்ப பெரிய லெவலில் பில்டப் காட்டிட்டு இருந்தாலும் உலக நாடுகள் கிட்டத்தட்ட 10 நாடுகளுக்கு மேல இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா சிரியாவாகட்டும், ஈராக் ஆகட்டும், எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா நம்மளால அப்படி சொல்ல முடியாது. அதுக்கு காரணம் இதுல ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது நடக்குது, டெக்னிக்கல் இஷ்யூ அப்படிங்கிறது பெரிய லெவலில் இருக்கு. இதை வந்து நம்ம பெரிய லெவலில் சொல்ல முடியாது. ஆனா அமெரிக்காவினுடைய F-35 பத்தி இவ்வளவு நெகட்டிவா பேசினாலும் அதுல ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது பெரிய லெவல்ல இருக்கு. சென்சார் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸா இருக்கு. 3D த்ரஸ்ட் வெக்டரிங், இந்த மாதிரி பல அட்வான்ஸான ஃபியூச்சர்ஸ் இருக்கு. ஆக்சுவலா ரஷ்யாவும் யூஎஸும் இந்த 3D த்ரஸ்ட் வெக்டரிங் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஃபியூச்சரை யார் வந்து ரொம்ப பெட்டரா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுல ரஷ்யா தான் ரொம்ப ரொம்ப பெட்டரா வச்சிருக்காங்க. ஆனா யூஎஸ் வந்து பெரிய லெவல்ல வச்சிருக்க கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம 3D த்ரஸ்ட் வெக்டரிங் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கோ. 3D த்ரஸ்ட் வெக்டரிங் அப்படிங்கிறது 3 டைமென்ஷன்லயே ஒர்க் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான டெக்னாலஜி. அது சுருக்கமா சொல்ல போனா மேலையும் போகும், கீழையும் வரும்,
ஃப்ரண்ட்லையும் போகும், பேக்லையும் போகும், ரோலிங்கும் பண்ணும். ஆக்சுவலா இதை வந்து டார்க் ஃபைட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுவும் சுருக்கமாக சொல்ல போனா என்னுடைய வேகம் அப்படிங்கிறது மேக் 2.5 இருந்து 3 வரைக்கும் போகக்கூடிய பவர் வந்து இதுக்கு இருக்கு. சரியா சொல்ல போனா 1 மணி நேரத்துல 2500 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய பவர் வந்து இந்த SU-57க்கு இருக்கு. ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி இருக்க காரணத்தினால இந்த 3D த்ரஸ்டிங் வெக்டரிங்ல ரொம்ப ரொம்ப சிறப்பா செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அமெரிக்காவினுடைய F-35 வந்து இது பெரிய லெவல்ல கிடையாது 3D த்ரஸ்ட் வெக்டரிங். அதுக்கு காரணம் அப்படிங்கிறது ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி, சென்சார், இந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸான ஃபியூச்சருக்காக இந்த டெக்னாலஜியை டோட்டலா சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அமெரிக்கா வந்து இந்த இடத்துல இந்த 3D த்ரஸ்ட் வெக்டரிங் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியில ஒரு மிகப்பெரிய லாகிங் இருக்காங்க. இந்த இடத்துல ரஷ்யா வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றுக்குன்னு தான் நம்மளால சொல்ல முடியும். இது எல்லாத்தையும் விட நம்ம ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறதா 5ஆம் தலைமுறை போர் விமானத்தினுடைய ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம்னு சொல்றோம். ஆனா இதுல ரெண்டுமே சிறப்பா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. அதுவும் சுருக்கமா சொல்ல போனா ரஷ்யாவினுடைய SU-57ல ரொம்ப ரொம்ப பழைய காலத்து மாடலான ரேடார் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால எதிரி வந்து ஈஸியா வந்து இதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சொல்ல 5ஆம் தலைமுறை போர் விமானம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து இந்த SU-57ல பெரிய லெவல்ல கிடையாது. ஆனா அமெரிக்காவினுடைய F-35 அப்படிங்கிறது பெரிய லெவல், அதாவது எதிரியினுடைய ரேடார்ல ஒரு துளி கூட சிக்காம ஈஸியா போய் அட்டாக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி வந்துடும். அதே மாதிரியே அவங்களாலையும் அட்டாக்கும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா செயல்படுது. ஆக்சுவலா இந்த இடத்துல ஸ்டெல்த் கேப்பபிலிட்டியில அமெரிக்காவினுடைய F-35 ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்குன்னு தான் நம்மளால சொல்ல முடியும். அதே மாதிரியே டெக்னாலஜி வைஸ் பார்த்தா யாரு ரொம்ப சூப்பரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுல F-35 தான் மிகப்பெரிய வெற்றி பெறும்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் இதுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெட்டரா இருக்கு. எதிரியினுடைய ரேடாரை ஜாம் பண்றதுல ரொம்ப சிறப்பா செயல்படுதுன்னு சொல்றாங்க. காஸ்ட் வைஸ் வந்து யாரு ரொம்ப சூப்பரா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வரலாம். அதுவும் சுருக்கமா சொல்ல போனா அமெரிக்காவினுடைய F-35 ஒரு போர் விமானம் வாங்கணும்னா கிட்டத்தட்ட $80 மில்லியன் வந்து நம்ம செலவு பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் விட ஆப்ரேட்டிங் காஸ்ட், அதாவது 1 மணி நேரம் அந்த பிளைட் ஓடிச்சுன்னா கிட்டத்தட்ட $3500 வந்து நம்ம செலவு பண்ற மாதிரி இருக்கு. அவ்வளவு காசு வந்து நம்ம உள்ள போற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகும். இது மட்டும் பிரச்சனை கிடையாது. அதாவது ஒரு லைஃப் டைம் வந்து அந்த போர் விமானம் இயங்குது அப்படின்னா கிட்டத்தட்ட $1.5 பில்லியன் வந்து நம்ம அதற்காக செலவு பண்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு காசு வந்து இந்த அமெரிக்காவினுடைய F-35க்கு தேவைப்படுது அப்படிங்கிறதா ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. இது எல்லாத்தையும் விட மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னா இந்தியாவில் பண்ண முடியாது, நமக்கு அக்சஸ் கொடுக்க மாட்டாங்க. அமெரிக்காவிலிருந்து ஆட்களை கூட்டிட்டு வர மாதிரி இருக்கும், அதுக்கு காசு செலவு பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த அமெரிக்காவினுடைய F-35க்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வளவு விஷயம் பேசினாலும் ரஷ்யாவினுடைய SU-57 எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு போர் விமானம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும்னா கிட்டத்தட்ட $40 மில்லியன் ஆகும். இது எல்லாத்தையும் விட இதை ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட $20,000 இருந்து $25,000 வந்து நம்ம செலவாகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா SU-57 ஒர்க் ஆச்சுன்னா 1 மணி நேரம் ஃபிளைட் அவருக்கு. இது எல்லாத்தையும் விட இது கிட்டத்தட்ட ஒரு லைஃப் அவர், அதாவது சரியா சொல்லணும்னா 30 வருஷம் ஒர்க் ஆச்சுன்னா இது வந்து எவ்வளவு செலவாகும்னா கிட்டத்தட்ட $90 மில்லியன் அளவுக்கு செலவாகக்கூடிய காசு வந்து அந்த அளவுக்கு அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்த ரஷ்யா வந்து சொல்றாங்க. ஆக்சுவலா இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது அமெரிக்காவினுடைய F-35 வந்து டெக்னாலஜி வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்காங்க. ஆனா காஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப காசு செலவாகிற மாதிரி இருக்கு. இன்னொரு சைடு வந்து பார்த்தா SU-57 வந்து காஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்காங்க. அதை தாண்டி ஒரு சில கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அது சுருக்கமா சொல்ல போனா 3D த்ரஸ்ட் வெக்டரிங் ஆகட்டும், டார்க் ஃபைட் ஆகட்டும், இந்த மாதிரி பல விஷயத்துல ரஷ்யா வந்து ரொம்ப சிறப்பா இருக்காங்க. ஆனா மத்த இந்த ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறதுல பெரிய லெவல்ல கிடையாது. அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனையா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இந்தியா வந்து ஒரு 7 to 8 வருஷம் வந்து நமக்கு சமாளிக்கணும்னா இத்தனை பிரச்சனைகள் இருக்கு. இது எல்லாத்தையும் விட இந்தியா வந்து 114 மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்டை தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சியில் இருக்காங்க. ஆக்சுவலா அதுக்காக வந்து இந்த 2 பேர்ல இத்தனை போர் விமானம் வாங்கினோம்னா இதை வச்சு, அதாவது வெளிநாட்டு கம்பெனி வச்சு இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இந்தியாவுக்கு இன்னொரு சைடு இருக்கு. ஆக்சுவலா இந்தியா வந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நாம் பொறுத்து வந்து பார்த்தால்தான் தெரியும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.